வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் நமக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். எல்லாருக்குமே மன வருத்தம் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த வெயில் காலம். ஆனால் இந்த மலர் பார்த்திங்கன்னா வெயில் வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாங்க அந்த அரளி செடி வெயில் காலம் வந்துட்டாலே போதும், அது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அப்படியே செழிப்பாக தெரியும். இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா அரளி செடியுடைய அரளி மலர்கள் வந்து நிறையவே கிடைக்கும். ரேட்டும் சீப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி கேமராவில் நானும் அரளி செடிகளை கொஞ்சம் கிளிக் பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்கேன். இல்லை ரோஸ் கலர், ஒயிட்டு, இப்படி 2 வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இடையிலையும் ஒரு அழகான இந்த செடிகளுக்கு இடையில் ஒரு முத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 இலை உடைய வில்வ செடி ஒன்று கிடச்சிது. அதை இந்த கேமராவில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு செடி. சிவனுக்கு மிகவும் உகர்ந்த ஒரு இலைன்னு சொல்லலாம் இந்த வில்வ இலையை. இப்போ பாருங்கள், வெள்ளை கலரில் அரளி இருக்குது. வாசலில் வந்து நட்டு விட்ருந்தாங்க. எல்லாத்தையுமே சரி நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால எடுத்து செழிப்பாக இருக்குதுங்க. கொஞ்சோண்டு தண்ணி, அது வளர்கிறது வரைக்கும் நம்ம விட்டால் போதும். அப்புறமேட்டு அது தன்னாலே வளர்ந்துக்கிறோம். தண்ணி தேவை கிடையாது, ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. இதை வந்து கன்று வாங்கி நடலாம். அது இல்லைன்னா குச்சியை அப்படியே ஊனி வச்சாலே, கொத்தா குச்சிகள் அப்படியே ஊனி வச்சுட்டாலே அது வளரக்கூடிய தன்மையுடையது. ஸ்பெஷலாக வந்து அது போடணும் இது போடணும் உரம்லாம் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பூக்க ஆரம்பிச்சிதுன்னா மலர்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதோட ஒயிட்டு. அதே மாதிரி அடுக்கு அரளி அப்படின்னு ஒரு வெரைட்டியும் இருக்கும். அதிலே பிங்க்கு எல்லாம் இருக்கும். பிங்க்கு, ரெட்டு, இந்த கலர்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். இருக்கும் கோயில்களில், அம்மன் கோயிலில் அரளி செடி ரொம்பவும் உகந்த ஒரு மலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடுகள்லாம் இதை வந்து சாப்பிடாததுனால வீட்டுக்கு வெளியே நம்ம சும்மா நட்டு வைக்கலாம். வேலிகளில் அமைக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், ஒயிட் கலரில் அரளிப்பூ கொத்தாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஒத்த அரளி, அதேமாதிரி அடுக்கு அரளிகள் எல்லா கலர்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் இப்போ கிடைக்கிது. பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், கொஞ்சம் வளர்ந்த அரளி செடி நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டுதுங்க. இப்போ வெயில் டைமில் இதனுடைய பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அடுக்கு அரளி. இது வந்து பிங்க் கலர், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே கேமராவில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வர டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.